நேர்களே, நாம் இப்போ பார்க்க போகிறது நேற்று நடந்த நிகழ்வுகள். நேற்றுக்கு அமெரிக்காவினுடைய நிலைப்பாடு, அமெரிக்காவினுடைய எக்ஸ்டர்னல் அஃபேரன்ஸ் மினிஸ்ட்ரி, டிஃபென்ஸ் செக்ரட்டரி, நேஷ்னல் செக்யூரிட்டி ஆலோசகர்கள், அதாவது அட்வைசர்ஸ் யாரெல்லாம் போட்டிருக்கோம் அப்படின்னு பார்த்தோம். அதில் உங்களுக்கு நான் என்ன சொன்னேன்னா, தேசிய பாதுகாப்பு ஆலோசகராக மைக் வாக்ஸ் போட்டிருக்காங்க. அதை போன்று பீட் ஹெட்ஸ் அவருடைய டிஃபென்ஸ் செக்ரட்டரியாகவும், அதை போன்று ஃபாரின் மினிஸ்ட்ரி மார்க்கோ ரூபியோ அப்படிங்கிறதெல்லாம் சொன்னேன். இப்போது என்ன தகவல் அப்படின்னு பார்த்தா, சேனல் 12 ரொம்ப முக்கியமான சேனல் இஸ்ரேலில். அந்த சேனல் 12க்கு இராணுவ நிபுணர் பாரத் சாரி என்பவர், அவர் அங்குள்ளவர், பரத் சாரி பேட்டி அளித்திருக்கிறார். அதே போன்று இஸ்ரேலுடைய மோசே டேவிட், இந்த 2 பேருடைய பேட்டி எப்படி இருக்குன்னா, என்ன சொல்கிறாங்க, இதுவரை ஹிஸ்புல்லாவை தோற்கடிக்க முடியவில்லை என்பதுதான் உண்மை. இந்த 2 பேருடைய கருத்தையுமே ஒன்றா சொல்கிறேன். பரத்சாரி என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தா, ஹிஸ்புல்லாவை தோற்கடிக்க முடியவில்லை, கிட்டத்தட்ட 50 நாட்கள் ஆகிய பின்பும் தோற்கடிக்க முடியவில்லை என்பது மட்டுமல்லாமல் மிக அதிகமாக உயிரிழப்பை இஸ்ரேல் இராணுவம் சந்தித்து வந்திருக்கிறது என்பதை அவர் தெளிவுபடுத்தியிருக்கிறார். அதே போன்று வடக்கு இஸ்ரேல் பகுதியிலிருந்து பல லட்சக்கணக்கான மக்கள் டிஸ்பிளேஸ்டு ஃப்ரம் நார்த்திலிருந்து இடம்பெயர்வு செய்து, கிட்டத்தட்ட அது பல லட்சம் என்று சொல்லப்படுகிறது. ஏன்னா இஸ்ரேல்லேருந்து எதுவுமே 60,000 மட்டும்தான் சொல்கிறாங்க. ஆனால் அது 6 லட்சம் இருக்கா 7 லட்சம் இருக்காங்கிறது தெரியாது. அந்த அளவிற்கு மத்திய இஸ்ரேலுக்குள்ளே சென்றிருக்கிறார்கள். அவர்கள் மீண்டும் திரும்பவில்லை. இது மிக முக்கியமான கவலை தரும் செய்தியாக, இஸ்ரேலுக்கு அவமானகரமான ஒரு செய்தியாக இருந்து கொண்டிருக்கிறது. 50 நாட்களாக நடந்த இந்த விஷயத்தில் அவர் வெற்றி பெற முடியவில்லை என்ற செய்தியை பரத்சாரி, முன்னாளுடைய இஸ்ரேலுடைய நிபுணர், அதாவது அவர் சொல்கிறார். அதே சமயம் டெல் அவீவில் வாழக்கூடிய மக்கள், ஹிஸ்புல்லாவுடைய தாக்குதலை பற்றி இராணுவ நிபுணர் சாரியுடைய கருத்து என்னவென்றால், நார்த் இஸ்ரேலை தாண்டி டெல் அவியிலும் மக்கள், அந்த வார்த்தையை நான் அப்படி கொஞ்சம் கூட கூட்டம் இல்லாமல் சொல்கிறேன், தூக்கமில்லாத இரவுகளாக போனது. அவர்களுடைய பாலிஸ்டிக், ஹைப்பர்சோனிக், சூப்பர்சோனிக் தந்திரோபதாய புதிய விதமான ஃபத்தே, இது போன்ற 110 இதெல்லாம் ஜிஹாது, அந்த அவருக்கு பல பேர் வைத்திருக்கிறாங்க, ஹட்ஸ், இது இந்த மாதிரியான பல குறைந்த தூர நீண்ட தூர ஏவுகணைகள் மூலம் அவர்களுடைய இலக்கு வடக்கை தாண்டி 20 கிலோமீட்டர் அளவில் இருக்கக்கூடிய வடக்கு இஸ்ரேலை தாண்டி நீண்ட தொலைவில் இருக்கும் டெல் அவியிலும் கூட தூக்கமில்லாத ஒரு இரவாக கழிந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது சரி, அங்குடைய இராணுவ நிபுணருடைய கருத்து. வேறு எதுலேயும் வரல, இந்தியாவில் உள்ள பத்திரிகையில் வரல, சேனல் 12 அவருடைய பேட்டி. மோசே டேவிட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, மோசே டேவிட் ரொம்ப முக்கியமான ஆள். அவர் மோசே டேவிட் என்ன சொல்கிறாருன்னா, இப்போ நமக்கு தேவை என்ன தெரியுமா, இஸ்ரேலுடைய பெஞ்சமின் நெதன்யாகுவுக்கும் இஸ்ரேலி ஹட்ஸ் வெளியுறவுகாரத்துறை அல்ல இராணுவத்துறை அமைச்சருக்கும் மோசே டேவிட்டுடைய இராணுவ தலைமை, ஒரு முக்கியமான ஆளுமை, அவர் சொல்கிறார், உடனடியாக இஸ்ரேலுக்கு தேவை சமாதானம்தான், வேறு எதுவுமே தேவையில்லை. ஹிஸ்புல்லா பலமான, அதே நேரம் நீண்டகால ப்ரொலாங்டு வார், அவர்கள் தயாராகி வருகிறார்கள், நீண்டகால போருக்கு அவர்கள் தயாராகி இருக்குங்கிறத மோசே டேவிட் தெளிவாக சொல்கிறார். அதே போன்று மிக முக்கியமான ஒரு கருத்தை அவர் சொல்கிறார், இனி ஒருபோதும் இந்த சமாதானம் இல்லை என்றால், மோசே டேவிட்டுடைய இராணுவ செய்தி தொடர்பாளர், அவருடைய கருத்து என்னன்னா, மோசே டேவிட்டுடைய 12 என்ன சொல்கிறாருன்னா, இப்போ நாம் அவர்கள்ட்ட சமாதானம் செய்யவில்லை என்றால் ஒருபோதும் வடக்கில் இஸ்ரேலுடைய வடக்கு இஸ்ரேலில் தான் ஹைஃபா இருக்கிறது, வடக்கு இஸ்ரேலில் தான் கிரியத் சமோனா இருக்கிறது, எல்லா பகுதிகளிலும் வடக்கு இஸ்ரேலில் இருக்குது. வடக்கு இஸ்ரேலில் மக்கள் குடியேறுவதை நினைத்து கூட பார்க்க முடியாது, அவங்க நீண்டகால போருக்கு தயாராகிட்டாங்கட்டாங்க. இது அரபு நாடு சொல்லலை, ஹிஸ்புல்லா சொல்லலை, ஹமாஸ் சொல்லலை, ஹவுதியும் சொல்லலை, ஈரானும் சொல்லலை, சொன்னது சேனல் 12. அங்குள்ள சாவரினுக்கு உட்பட்ட ஒரு சட்டத்திட்டங்கள் உட்பட்ட சேனல் 12 பரத்சாரி என்கின்ற இராணுவ வீரரும்
மோசே டேவிட் அளித்த ஸ்டேட்மெண்ட்டை நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். ரெண்டாவது, ஜபாலியாவில் கடுமையான தாக்குதலை நடத்தி, அதாவது ப்ரொடெக்ட் பிளேஸ்ன்னு சொல்லக்கூடிய பாதுகாப்பு வளையத்திற்குள் இருக்கிற ஏரியாவிலே 18லேருந்து 20 குழந்தைகள் பொதுமக்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். பம்பார்டன் கடும் குண்டு வீச்சுகளை இஸ்ரேல் நடத்தி இருக்கிறது. அதற்கு காரணம் இஸ்ரேலுடைய இராணுவ வீரர்கள் ஜபாலியாவிலும் சரி, பல பகுதிகளிலும் சரி, கோலனில் 51வது பெட்டாலியனிலும் சரி மிக கடுமையாக தாக்கப்பட்டு அவர்கள் மரணத்தை தொடர்ந்து சந்தித்து வருகிறார்கள். கிட்டத்தட்ட 6 பேர் கொல்லப்பட்டதாகவும் 17 பேர் கடுமையான காயங்களால் பாதிக்கப்பட்டு உயிருக்கு கவலைக்கிடமான நிலை என்று வருகிறது. இந்த தவறுகளெல்லாம், இந்த தகவல்களெல்லாம் நான் சொல்கிறது உண்மை, ஆனால் இது குறைந்த மதிப்பீடு, ஆனால் மட்டுப்படுத்தப்பட்ட ஒரு செய்தி தான். ஆனால் அதிகமான உயிரிழப்பை இஸ்ரேல் சந்தித்து வந்து கொண்டிருக்கிறது என்பதையும் அந்த நாட்டுடைய மீடியாக்கள், இஸ்ரேல் டைம்ஸ், ஹட்ஸ் மட்டும் உண்டாமல் சேனல் 12 போன்றவைகள் வெளியே வந்து சொல்லிக்கொண்டே இருக்கிறது. ஏன்னா ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் கன்ஸ்ட்ரெயின் பண்ண முடியாது, அதை வந்து ஒரு பாக்ஸில் கண்டெய்னரில் நாங்கள் அடைக்க முடியாது. உள்ள கிடக்கை அரசுக்கு எதிராக வந்துவிடும். இப்போ நெத்தானியாவுக்கு எதிரான ஒரு டிசென்ட் சிச்சுவேஷன் டு பி அப்பியர், த அப்ரிஹென்சஸ், ஒரு கலக்கமும் போய்கொண்டிருக்கிறது. அதுதான் நம்ம இந்த செய்தியில் பார்க்க முடிகிறது. ஹமாஸ் வந்து வெறித்தனமான தாக்குதலை, அல் கசாம் அல் குஸ் படைகளுடைய தாக்குதலை அவர்கள் தாங்க முடியாமல், நேற்று முன்தினம் நம்ம ஒரு நாளைக்கு முன்னாடி செய்தி மறுநாள் தான் நமக்கு கிடைக்குது, அதை தான் நான் உங்களுக்கு சொல்ல முடியாது. ஆம்புஷ் தாக்குதலை நடத்தியிருக்கிறார்கள். இந்த ஆம்புஷ் தாக்குதல்களை அவர்கள் எப்படி நடத்தியிருக்கிறார்கள் என்று பார்த்தால், ஆம்புஷ் தாக்குதலின் மூலமாக, பதுங்கு குழிகள், தந்திரோபாய நடவடிக்கைகளின் மூலமாக 48-50 நாட்களாக லெபனானுடைய தென்பகுதியிலும் வடக்கு பகுதியிலும் அவர்கள் நுழைய முடியாமல், கோலேன் குண்டுகளிலும் ஹைஃபா போன்ற நகரங்களிலும் சுத்தமாக ஆரவாரமற்ற நிலையை வெற்றிகரமாக உருவாக்கியிருக்கிறதற்கு காரணம் யார்? ஹிஸ்புல்லாவுடைய தலைவர் ஹசன் நஸ்ருல்லாவுடைய மரணத்துக்கு அப்புறம் வந்த நயீம் கஷீம், அவருடைய தந்திரோபாயம். அவர் ஏற்கனவே வைஸ் பிரசிடெண்ட்டாக இருந்தார். இப்போ பார்ட்டியினுடைய, அதாவது அந்த அணியினுடைய, ஹிஸ்புல்லாவுடைய மூல கர்த்தாவாக, அதாவது போரியல் தந்திரோபாய நடவடிக்கைகளை உருவாக்கக்கூடிய ஒரு தலைவராக உருவாகினால் நம்பிக்கையின் பால் அவர்கள் இந்த தாக்குதலை நடத்துகிறார்கள். அவர்கள் வெற்றி நோக்கி பார்க்கிறார்கள். ஆக அவர்களுக்கும் ஏராளமான மரணங்கள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. லெபனானில் பெரும்பான்மையாக 3000க்கும் மேற்பட்ட மக்கள் இஸ்ரேலுடைய குண்டுவீச்சால் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். இதற்கிடையில் உலகம் முழுவதும், நெதர்லாண்டிலலாம் கடுமையான இனத்துவேஷம், யூதர்களுக்கு எதிரான இனத்துவேஷம் காணப்படுகின்றது. கால்பந்து மைதானத்தில் நடந்த சம்பவத்தை அடுத்தும் நெதர்லாந்தினுடைய உளவுத்துறை என்ன சொல்கிறது என்றால், மக்களில் பெரும்பாலானவர்கள் அவர்கள் யூதர்களுக்கு எதிரான விஷமத்தனத்தை அரங்கேற்றி வருகிறார்கள். அது யூரோப்பியனிலும் நடக்கிறது. அமெரிக்காவில் ஒரு பெண் பார்த்து கொண்டிருந்த தொலைக்காட்சியை தன் கையில் வைத்திருக்கக்கூடிய செருப்பை களைத்து அடைத்து அந்த தொலைக்காட்சி பெட்டியை நொறுக்கக்கூடிய அளவிற்கு ஒரு சம்பவத்தையும் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்போ இது என்ன சம்பவம் என்றால், மக்கள் என்ன பார்க்கிறார்கள் என்றால், இவர்கள் அரபுகள், இவர்கள் கிறிஸ்தவர்கள், இவர்கள் யூதர்கள், அப்படியெல்லாம் யாரும் பார்ப்பதில்லை. மனிதர்கள் படுகொலை செய்யப்படுகிறார்கள், குழந்தைகள் கொல்லப்படுகிறது இல்லையா, பெண்கள் கொல்லப்படுகிறார்கள். இந்த அநீதிக்கு எதிராக நாங்கள் போராட வேண்டும் என்ற மனிதநேய உணர்ச்சிகள் மட்டும்தான் மேலோங்கி இருப்பதை நெதர்லாந்தில் நடந்த சம்பவமும் காட்டுகிறது. ஆனால் அப்பாவி யூதர்களை படுகொலை செய்வதை, அவர்களை தாக்குவதை மனிதநேயம் கொண்ட யாரும் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏனென்று கேட்டால், இன்றைக்கு பலஸ்தீனத்தின் ஆதரவாக யூத இராணுவமும் யூத தலைமையும் தான் போராடுகிறார், தவிர யூத மக்கள் இல்லை. அமெரிக்காவிலும் சரி, யூரோப்பிலும் சரி, பொதுக்களத்தில் வந்து போரை நிறுத்த வேண்டும் என்று அதிக குரலை கொடுப்பவர்கள் யார் தெரியுமா? அங்கு உள்ளக்கூடிய யூத மக்கள். ஆகவே ஒரு இனத்துக்கு எதிராக கருவறுப்பை எப்போதும் யார் வெளியிட்டாலும் அது பாவிகளின் குரலாகத்தான் இருக்கும். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். நாம் இப்பொழுது பார்க்கக்கூடிய விஷயம், ஜெர்மன் வந்து தேவையற்ற வேலைகளை செய்வதில் அதிக உற்சாகம் காட்டுகிற அடுத்த செய்தி வருது. அதாவது பிரான்சினுடைய இமானுவேல் மேக்ரான் ஆயுதங்களை நிறுத்தினார். கனடாவும் நிறுத்தியது, ஆஸ்திரேலியாவும் யூகேயும் கூட, எல்லா நாடுகளும், ஸ்பெயின் அதில் மூல காரணமாக, எல்லா நாடுகளும் யூதருடைய பெஞ்சமின் நெத்தானியாகுடைய
அதற்கு முன்பு இருந்திருக்கக்கூடிய யோகாலனுடைய நடவடிக்கையை, இஸ்ரேலி கட்ஸினுடைய நடவடிக்கையை அவர்கள், ஹலேவியினுடைய நடவடிக்கையை அவர்கள், ஹகாரியுடைய நடவடிக்கையை அவர்கள் கண்டித்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஜெர்மன் என்ன செய்கிறது என்றால், அவர்களுக்கு ஆண்டுக்கு 30,000 அதாவது டாலர் கோடி அளவிற்கான ஆயுத சப்ளையை வலிமைப்படுத்தி அவர்கள் தற்போது அனுப்பிய ஒரு மிகப்பெரிய ஆயுத தளவாடங்கள் கொண்ட கப்பல் பிடிக்கப்பட்டு ஸ்பெயினிலிருந்து உருமாறி துருக்கியிலே அவை கைப்பற்றப்பட்டு விட்டது. இப்போ ஜெர்மன் என்ன வேலை பார்க்குறாங்கன்னா, ஒருவேளை ஜெர்மனுடைய ஆரிய இனப்பெருமையை சொல்லக்கூடிய, நாஜிக்கள் பெருமையை கூடக்கூடிய அவருடைய ஹிட்லருடைய பாவத்திற்கு இவர்கள் பாவ விமோசனம் தேடுகிறார்களா என்ற கேள்வி நமக்கு எழுகிறது. ஏனென்றால் அவர்கள் என்ன செய்கிறார்கள்னா, இந்த படுகொலை செய்வதற்கு ஆட்களை தேர்ந்தெடுக்கிறார்கள். அது ரொம்ப ஒரு வித்தியாசமான செய்தி. மற்ற சேனலில் வந்து சேனல் தெரியல. யூத இராணுவத்தில் நான் ஏற்கனவே நேற்று சொன்னேன், ரிசோ ஆமியும் மற்றவர்களும் பின்னோக்கி ஓடுகிறார்கள். பலர் கொத்து கொத்தாக கொல்லப்படுகிறார்கள். இஸ்ரேல் நாட்டிற்குள் கவர்ச்சிகரமான விளம்பரங்கள் புதியதாக இராணுவத்திற்கு ஆள் சேர்ப்புக்கு நடக்கிறது. இன்சென்டிவ் போனஸ் மாதிரி. உயிர் போன பிறகு யார் போய் சேருவா? யாரும் போகிறதுக்கு தயாராக இல்லை. 25% மக்கள் இராணுவத்திலிருந்து அவர்கள் வெளியேறிவிட்டார்கள். அப்போது ஏற்கனவே இராணுவத்திற்கு ஆள் தேவை. இப்போ ஆர்த்தடாக்ஸ் சியோனிச பாதையில் இருப்பவர்கள் இராணுவத்தில் சேர மாட்டாங்க. புதுசாக ஒரு ஆர்டரை போட்டு ஆர்த்தடாக்ஸ் ஜூஸ் வந்து சேரணும்னு சொன்னாங்க. அது பெரும் கலவரத்தை சில வாரங்களுக்கு முன்பு ஏற்படுத்தியதையும் நாம் அன்று சொல்லியிருந்தோம். இப்பொழுது ஜெர்மன் என்ன செய்கிறாங்கன்னா, ஒரு அறிவிப்பு விடுறாங்க. யாருக்கு? யூதர்களுக்கு ஆதரவாக. ஜெர்மன் நாட்டில் குடியேறி இருக்கக்கூடிய ரெஃப்யூஜிஸ், அசலம் சீக்கர்ஸ், சிரியாவில் உள்ளவர்கள், ஆப்கானிஸ்தானில் உள்ளவர்கள் மற்றும் லிபியாவில் இருப்பவர்களுக்கு ஆஃபர் கொடுக்குறாங்க. உங்களுக்கு நாங்கள் பெர்மனன்ட் சிட்டிசன் கிடைக்கும், நல்ல டாலரில் யூரோவில் உங்களுக்கு சம்பளம் தரேன். எவ்வளோ சம்பளம் தெரியுமா? 4,000 யூரோ சம்பளத்தை நாங்கள் உங்கள் குடும்பத்துக்கு தருகிறோம், நீ போர் செய்கிறதுக்கு இஸ்ரேலுக்கு போ அப்படின்ட்டு தேவையற்ற வேலைகளை ஜெர்மன் செய்து வருவதாகவும் செய்திகள் வந்திருக்கிறது. அப்போது ஆட்களை தேர்க்கக்கூடிய கூலிப்படைகளை அவர்கள் அனுப்புகிறார்கள். இது ஒரு செய்தியும் நேற்று சர்வதேசத்திலிருந்து வந்திருக்கிறது. இப்போது பெரும் ஜினோசைடுன்னு முகமது பின் சல்மான் அறிவித்திருக்கிறார் என்பதை நேற்று சொன்னேன். அமெரிக்கா இனி வந்து சமாதானம் பேசுவதற்கு ஒரு லாய்க்கிட்ட நாடாக மாறிவிட்டது. அதே மாதிரி ஜாக் சுலைவானும் சரி, நான் ஏற்கனவே சொன்னேன், ஜாக் சுலைவானும் சரி, அதே போல் அடுத்தாக்கில் அவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் செய்யக்கூடிய அளவுக்கு மைக் வாக்ஸ், ஜாக் சுலைவான் முடிந்தது. 3ஆவதாக பீட் ஹெட்ஸ், 4ஆவதாக நான் பார்க்கின்ற யூத சமேரியாவுடைய பெருமைகளை கூறிய மார்க்கோ ரூபியோ, இவர்கள் அனைவருமே ஈரானுக்கு எதிரானவர்கள். ஈரானுடைய நடவடிக்கைகளுக்கும் லிபியாவுக்கும் ஹமாஸுக்கும் ஹிஸ்புல்லாவுக்கும் எதிரானவர்கள். இவர்களை வைத்து ஒரு ஆட்சி நடத்தினால் எப்படி இருக்கும்? ஆக அமெரிக்கா சமாதானம் பேசுவதற்கு, ஒரு அமிக்கபிள் செட்டில்மெண்ட் வர்றதுக்கு, ஒரு ட்ரூ சீஸ்ஃபயர் இன் பிட்வீன் ரெபல்ஸ் வெர்சஸ் யூத இராணுவத்திற்கு இடையில் அவர்கள் ஒரு அன்ஃபிட்டான, ஒரு கேப்பபிலிட்டி இல்லாத ஒரு தலைமையாக மாறியிருக்கிறார்கள். அதை போன்று அமெரிக்காவில் டொனால்டு ட்ரம்புடைய நிர்வாகம் வந்த பிறகு ஃப்ளோரிடாவில் அமெரிக்காவினுடைய இஸ்ரேல் அமெரிக்கா யூஎஸ் சிட்டிசன்ஸ் எல்லார் ஹோஸ்டேஜாக இருக்கிறனால அவர்களை நீங்கள் வெளியிடுவதற்கு உடனடியாக நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று ஃப்ளோரிடாவில் நான் ஏற்கனவே சொன்ன எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரியில் உள்ளவரை, அதாவது நான் இப்போ சொன்னேன் இல்லையா, அவர் பேர் என்னது, மார்க்கோ ரூபியே சந்திச்சிருக்கிறாங்க. நீங்கள் உடனடியாக வந்து எங்களுக்கு வந்து எங்கள் நாட்டில் இருப்பவர்களை, அமெரிக்கா கைதிகளை, அமெரிக்கா யூதர்கள் 2 நாட்டிலே சிட்டிசன் இருப்பாங்க, அவங்களுடைய ரிலேஷன்ஸ் சந்திச்சிருக்கிறாங்க. இந்த சந்திப்பும் நேற்று சர்வதேச அளவில் ஒரு செய்தியாக பட்டிருக்கிறது. இதை விட ரொம்ப முக்கியமாக ஹெட்ஸ் நாளிதழ், நான் ஏற்கனவே இஸ்ரேல் டைம்ஸை பற்றி சொன்னேன், சேனல் 12, அது மாதிரி இல்லாமல் இப்போ பார்த்தா ஹெட்ஸ் நாளிதழ் என்ன சொல்லுது ஒரு கருத்துன்னா, ரொம்ப முக்கியமாக இருமிட்டா அப்புறம் போயிடலாம். ஹெட்ஸினுடைய அந்த கருத்து என்னென்னா, வலதுசாரிகள் இருக்கிறாங்க இல்லையா, இதாமர் பென்காவிர் போன்ற வலதுசாரிகள், அவங்களுக்கு என்னென்னா, இந்த இடம் வந்து ஏற்கனவே மார்க்கோ ரூபியோ சொன்ன மாதிரி
மார்க்கோ ரூபியோடைய கருத்தை மாதிரி இந்த லேண்டு வந்து சமேரியர்களுக்கு உரியது. ஜீசஸுடைய காலத்தில் பைபிளை படித்தவங்களுக்கு தெரியும், எங்களுக்கெல்லாம் தெரியும் சமேரியர்கள் யார், அதெல்லாம் வேறு ஒரு டாபிக். ஜுடாயிசம் என்னங்கிறதெல்லாம் நல்லா தெரியும். அப்போ அந்த சமேரியர்கள் லேண்டாக இருக்கக்கூடிய அவர்களை முழுமையாக வெளியேற்றுங்கள், துவம்சம் செய்யுங்கள், அழித்து விடுங்கள். இதுதான் இஸ்ரேலில் இருக்கக்கூடிய வலதுசாரிகளோட கோட்பாடு, சிந்தனை. ஹெர்ட்ஸுடைய நாளிதழ் மிக முக்கியமான செய்தி என்ன சொல்லுதுன்னா, மிக முக்கியமாக இந்த அடிப்படையில் வார் கிரைம் ஆஃப் த ஃபோர்ஸபிள் டிரான்ஸ்பரேஷன், அதாவது எப்படின்னா அழுத்தமாக, அதாவது சேட்டலைட் பிக்சரில் சில விஷயம் தெரியுது. அக்டோபர் 7, 2023 ஒட்டுமொத்த மக்கள் பாப்புலேஷன் 2.4 மில்லியன் அந்த நகரத்தில், காசா ஸ்ட்ரிப்பில். ஆனால் இப்போது அங்கேருந்து டிஸ்பிளேஸ் எவ்வளோ ஆயிருக்கிறாங்கன்னா 1.9 மில்லியன், கிட்டத்தட்ட 19 லட்சம் பேர் வெளியேறிட்டாங்க, யாரும் இல்லை. இப்போ இதை பயன்படுத்த ஹெட்ஸ் ஒரு கருத்து தெரிவிக்குது. என்னன்னா, நேற்று வந்த நாளிதழுடைய கருத்து மட்டும் இல்லை, இஸ்ரேல் என்ன நடவடிக்கைன்னு சொன்னால் காசாவை முழுமையாக காலி செய்யணும். இதுதான் அவங்களுடைய நீண்டகால திட்டம். காசாவை முழுமையாக காலி செஞ்சுட்டு மக்கள் யாருமே இல்லாத ஒரு நிலையை உருவாக்கணும். ஜபாலியாவிலும் சரி, நெட்சோம்லையும் சரி, அதே போன்று ஃபிலடெல்ஃபி காரிடாரிலும் சரி, என்னென்ன பகுதிகளெல்லாம் மக்கள் நெருக்கமாக இருக்கிறார்களோ, ரஃபா, எல்லா இடங்களிலும் அங்கே உள்ள பலஸ்தீன மக்களை அந்த மண்ணிலிருந்து ஃபோர்ஸபிள் எவாக்குவேஷன், கடுமையாக அழுத்தம் கொடுத்து ஒரு அப்ரிஹென்ஷன்ஸ் டு பி கிரியேட்டட் அப்ரிஹென்ஷன்ஸ் அமங் த சொசைட்டி. ஏன்னா குண்டு போட்டால் பயம் வந்துடும்ல. அப்போ எல்லா பேரும் செத்து போயிட்டாங்களே, 45,000 பேர் செத்துருக்காங்க, 1.5 லட்சம் பேர் ஒட்டுமொத்தமாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். முகமது பின் சல்மானுடைய ஸ்டேட்மெண்ட். அப்போ அவங்கள வெளியேற்றிட்டா சுடுகாடாயிரும். சுடுகாடாயிட்டா அந்த லேண்டை கேப்சர் பண்ணிடலாம், கிரப்பிங், ஆக்குப்பை பண்ணிவிட்டு ஐடிஎஃப்பை கொண்டு நிறுத்திடுவோம். ஃபிலடெல்ஃபியில் 14 கிலோமீட்டர் ஈஜிப்டுக்கும் பலஸ்தீனத்துக்கும் இடையில், நெட்சோம், ரஃபா, ஜபாலியா, நார்த்து எல்லாம் அடித்து கம்ப்ளீட்டாக கையில் கொண்டு வந்தோம். இதுதான் அவங்களுடைய திட்டம். இது அமெரிக்காவின் திட்டமும் இதுதான். இது சாத்தியமா அப்படிங்கிறது வந்து மிக பெரும் கேள்வி எழுகின்றது. ஆனால் அது சாத்தியம் எப்போதும் இருக்காது. ஒரு இயற்கை என்பது மாபெரும் திட்டங்களை வகுத்திருக்கும். மனிதனுடைய திட்டத்தை விட இறைவனுடைய திட்டம் ஒரு மாபெரும் திட்டமாக இருக்கும். இறைவனுடைய திட்டம் என்றால் சிலருக்கு இயற்கையின் திட்டம் என்று கூட எடுத்துக்கொள்ளுங்கள். ஏனென்றால் படுகொலைகள், ஜெனோசைடு எப்படி யூதர்களுக்கு எதிராக அரங்கேற்றப்பட்டதோ, 60 லட்சம் பேர் கில்லட் எந்திரத்தின் மூலம் படுகொலை செய்யப்பட்டார்கள். அதற்கு சமமான எண்ணிக்கையில் மிக பெரும் வித்தியாசம் இருக்கும். அதற்கு சமமான, அதை விட துயரமான, அது பயங்கர துயரம், ஹிட்லர் வந்து யூதர்களை கொலை செய்தது. அதற்கு ஒப்பார ஒரு துயரத்தை தான் இன்றைக்கு பெஞ்சமின் நெத்தன்யாகுடைய அரசு அமெரிக்காவுடைய ஆயுதங்களை வாங்கி செய்து கொண்டிருக்கிறது. ஆனால் அவர்கள் நினைப்பது அவ்வளவு எளிதாக அல்ல, அது நடக்காது, சாத்தியமில்லை. ஜபாலியாவிலிருந்தும் அந்த மக்கள் வெளியேற மறுக்கிறார்கள். நெட்சோம் பகுதியிலிருந்தும், பிலடெல்ஃபியிலிருந்தும், இன்னும் இங்கே மற்றும் பல ரஃபாவிலிருந்து எங்கிருந்தும் அவர்கள் வெளியேற மறுக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் அவர்கள் அங்கே சாலைகளை கட்டமைக்கிறார்கள். அந்த செய்தியும் வந்துட்டு ஹெட்ஸில். இஸ்ரேலுடைய நவீன திட்டம் என்னென்றால், அங்கே அவர்கள் வடிவமைக்கப்பட்ட நல்ல சாலைகளை பலஸ்தீனத்தில் உருவாக்குகிறார்கள், இராணுவ கட்டமைப்புகளை மேம்படுத்துகிறார்கள், இன்னும் பல அடிப்படையான ஃபேக்கல்டி சிஸ்டத்தை அவர்கள் உருவாக்குவது டெம்பரவரியாக அல்ல, பெர்மனண்டாக அதை யூதரா நாட்டோடு, இஸ்ரேலோடு இணைத்து கொண்ட ஒரு நாட்டின் ஒரு பகுதியாக. 67 அவர்கள் எப்படி கோலான் குண்டுகளை சிரியாவிலிருந்து யாக்கிப்பூரில் நடத்தினார்களோ, 90க்கு அப்புறம் இப்படியெல்லாம் 67க்கு முன்னாடி எதெல்லாம் இணைச்சார்களோ, 47க்கு அப்புறம் இப்போ பலஸ்தீனத்தை அவர்கள் இணைக்க வேண்டும். அதற்குத்தான் அவர்களுடைய திட்டம் நடைபெறாதா என்பது எனக்கு தெரியாது. ஆனால் உங்களுக்கு செய்திகளை நான் அப்படியே புள்ளியாக தருகிறேன். இதுதான் இன்றைக்குள்ள செய்தி தோழர்களே. இதில் மிகப்பெரிய படுகொலைகளை அரங்கேற்றி கொண்டு இல்லாமல் தன் சொந்த நாட்டு மக்களையும் உயிரிழப்புள் ஆளாக்கி பலஸ்தீன மக்களையும் குழந்தைகளையும் படுகொலை செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழலில் தற்போது ஒரே ஒரு செய்தி. நேற்று நான் சொன்னதுதான், மறைமுகமான டெனால் ஒன்றை இஸ்ரேலுக்கு எதிராக நாளை போர் நடந்தால் ஆயுதங்கள் பரிமாறுவதற்கும் இராணுவ வீரர்களை கொண்டு சேர்ப்பதற்கும்
ஈரானில் இருக்கக்கூடிய மெட்ரோ லைன் லிங்க் சிட்டியோடு தெஹ்ரானோடு இணைப்பில் சுரங்கப்பாதையை அவர்கள் வடிவமைத்திருக்கிறார்கள். ஆக இஸ்ரேலுக்கு எதிரான போரை ஈரான் வலிமையாக நடத்துவதற்கு திட்டங்களை தீட்டிக் கொண்டிருக்கிறார்கள். இவர்களுடைய திட்டம் காசாவை காலி செய்து சாலைகளை அமைத்து இராணுவ கட்டமைப்புகளை உருவாக்கி பங்கர் பஸ்டர் குண்டுகளை போட்டு எல்லோரையும் அழித்து மீண்டும் காசாவை முழுமையாக இஸ்ரேலோடு சேர்த்து விட வேண்டும். இது நேற்று வெளியாயிருக்கிறது. வடக்கு பகுதியில் குடியேறவே முடியாது என்பதை இஸ்ரேலுடைய மோசே டேவிட் போன்றவர்களும் பரத் சாரி போன்றவர்களும் அறிவித்திருக்கிறார்கள். சேனல் 4 கருத்து இது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தற்போது காணப்படுகின்றது. படுகொலைகள் ஹிஸ்புல்லாவுடைய இராணுவம் கடும் வீரியமாக தாக்குகிறது. என்றுமில்லாத ஒரு ஹசன் நஸ்ருல்லாவுடைய காலத்தில் இல்லாத தாக்குதலை நயீம் கஷீனுடைய தலைமையில் அவர்கள் தாக்குவதற்கு மிக வலிமையான ஆலோசனைகளை அவர் கொடுத்து வருவதாகவும் செய்திகள் வருகிறது. காசாவில் கொத்து கொத்தாக சேஃப் ஜோன்லேயே மக்கள் கொல்லப்படுகிறார்கள் என்ற தகவலும் கவலைக்குரியது. நான் களத்திலிருந்து வந்த அனைத்து செய்திகளையும் துல்லியமாக உங்களுக்கு தமிழில் தந்திருக்கேன். மீண்டும் நாளை உங்களை சந்திக்கின்றேன். நன்றி.